RJs, I have a lot of friends who are RJs. I always felt that RJ, the women RJ வந்து நிறைய இருந்திருக்காங்க comparatively. I don't know, I might be wrong, but in comparison to other platforms. பட் இருந்தாலுமே ஒரு விமன் ஆர்ஜேவா நீங்கள் நினைக்கிறீங்களா யூ ஹவ் ஓன் த பிளாட்ஃபார்ம் இட் செல்ஃப் அஸ் விமனுடைய பர்சன்டேஜ் நிறையா இருக்கிறதுனால உங்களால் ஒரு பெரிய மார்க்கை பண்ணியிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஹவு ஹவ் யோர் ஜேர்னி பீன்? ஃபர்ஸ்ட் குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிபடி. ஸோ லஞ்சுக்கு லேட் ஆகுது, பட் இருந்தாலும் நம்ம ஜாலியாகவே பேசலாம். ஸோ ரேடியோவில் என்னென்னா ஃபஸ்ட்டு நான் வந்து தெரியாமல் தான் போனேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் படிச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டு வந்து பொதுவாக நமக்கு மீடியானா டிவி மட்டும்தான் தெரியும். ஐ டென்ட் நோ தேர் வாஸ் சம்திங் கால்ட் ஆர்ஜேயிங் அண்ட் ஆல். ஓகே, ரேடியோவில் பேசுவாங்க தெரியும், ரொம்ப எந்த மாதிரி இருக்கும் அந்த வேலைன்றது தெரியாது. But once I went there and I tried it, it was very, very challenging because மீடியாவில் எப்போதுமே கேர்ள்ஸுக்கு this is, I'm talking about some, more than a decade back, 15 years back, 17 years back. ஸோ அப்போ வந்து விமன் அப்படின்னாலே மீடியானா விஜே அண்ட் இட் வில் பி மோர் ஆன் அட்லீஸ்ட் ஒரு 70% லுக்ஸில் இருக்கும். இந்த டஸ்கி ஸ்கின் அது இதுன்னு ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ வென் ஐ சா ரேடியோ ஸ்டேஷன் அண்ட் வென் ஐ வெண்ட் தேர் அந்த கன்சோலை பார்க்கும் போதும் சரி, இட் வாஸ் ஒன்லி அபவுட் டெக்னிக்கலி யூ ஹாவ் டு நோ அண்ட் யூ ஹாவ் டு நோ த கான்டென்ட். ஸோ இட் வாஸ் நோவேர் அபவுட் மை லுக்ஸ் அட் ஆல். ஸோ தட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங் ஃபார் மீ. ஐ வாஸ் லைக் வாவ், இதில் வந்து எனக்கு இந்த லுக்ஸ் நான் என்ன ட்ரெஸ்ஸு போடுறேன் எப்படி இருக்கேன் பார்க்கன்றது கிடையாது. they are going to connect me only through my voice and my content. So that was very inspiring. அப்போது ரொம்ப ஜெனுவனாக என் கூட கனெக்ட் ஆவாங்கல்ல. இப்போ கூட நம்ம வீடியோலாம் பார்க்குறோம் இன்ஸ்டாகிராமில், ஒரு லெவலுக்கு மேலே அந்த கண்டென்ட்டை தாண்டி அவங்க என்ன ட்ரெஸ்ஸு போடுறாங்க, அவங்க என்ன தோடு போடுறாங்க, இதெல்லாம் தான் பார்க்குறோம். ஆனால் ரேடியோவில் மட்டும்தான் இல்லை, அந்த வாய்ஸு அந்த கான்டென்ட் இது மட்டும்தான் இருக்கும் போது அது ரொம்ப ரொம்ப எனக்கு ஜெனுவனாக இருந்தது, ரொம்ப பியூராக இருந்தது. அண்ட் ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் ஸ்பீக்கிங், ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப தயக்கம்லாம் இருந்துச்சு. பிகாஸ் நான் பண்ணிகிட்டு இருந்த ஷோ, நான் எனக்கு கொடுத்த ஷோக்கு முன்னாடி வந்து மிர்ச்சி சிவா அந்த ஷோ பண்ணிகிட்டு இருந்தார். அவர் பெரிய செலிப்ரிட்டி, அவர் டாக்டர் லவ்னு பண்ணும்போது அவர் அப்போ சென்னை 28லாம் ரிலீஸ் ஆகி இட் வாஸ் அ மேசிவ் ஹிட். அண்ட் ஐ வாஸ் லைக், அந்த ஷோ நான் பண்ணால் யார் கேட்பா? அவர் ஜாலியாக பேசிட்டு போயிடுவார், நான் அவரை மாதிரி ஜோக்கும் பண்ண மாட்டேன். ஸோ நான் என்ன பண்ணும், அவரை மாதிரி நான் ஜோக் அடிக்கணுமா, இல்லை நான் வந்து எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணுமா? ஐம் அ ஃப்ரெஷர் டூ. ஸோ வாட் ஐம் சப்போஸ் டு டூ அப்படின்னு என்னென்னா, ரேடியோவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஃபேக் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் நீடிக்க முடியாது. இப்போது ஈவன் இஃப் யூ டூ அ ஸ்டேஜ் ஷோ மேபி ஒன் டே யூ கேன் டூ, இல்லை நீங்கள் சம்டைம்ஸ் விஜய் கூட வீக்லி ஒன்ஸ் அப்படின்றதுனா நீங்கள் அந்த டைம். பட் ஆர்ஜேங்கிறது டெய்லி யூ ஹாவ் டு கோ அண்ட் டாக். ஸோ ஒரு நாள் 2 நாள் நம்ம வந்து வேறு மாதிரி பேச ட்ரை பண்ணலாம், டெய்லிலாம் வேலைக்காகாது, சாயம் வெளுத்துரும். ஸோ வாட் எவர் இட் இஸ், வெதர் ஐ எம் போரிங் ஆர் நாட், ஐ ஹாவ் டு பி மை செல்ஃப். I can't imitate Shiva or I can't imitate who's already been there. So the first thing I owned was my individuality. People have to accept the way I am. So அதுதான் நான் ஓன் பண்ணேன். Before owning the mic, I owned myself. Then I thought, இந்த இண்டிவிஜுவாலிட்டி வச்சு நான் எப்படி கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த 2 விஷயம் தான் என்ன ஓன் பண்ண வச்சது. ஸோ தட்ஸ் ஹவ் மை ஜேர்னி ஸ்டார்ட். எக்ஸலண்ட் விஷயம். நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னீங்க, ஒரு ப்ராமினென்ட் ஆர்ஜே பிளேஸில் நான் போனேன், அவரை மாதிரி என்னால் பண்ண முடியாது. அகெயின் இந்த கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவரை மாதிரி பண்ணுங்க, இவரை மாதிரி பண்ணுங்க, ஏன்னா அவர் தான் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இப்படி இருந்துகிட்டே இருக்கும். எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து யூஆர் இன்ட்ராக்டிங் வித் யுவர் ஆடியன்ஸ் இல்லையா, டைரெக்டாக ஃபீட்பேக் உங்களுக்கு வருது. ஸோ எஸ்பெஷலி மேல் காலர்ஸ் இருப்பாங்க, அவங்க உங்கள்கிட்ட பேசுகிற விதமும் இருக்கலாம், இல்லை நீங்கள் அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய இதில் பர்சனலாக ஹவ் யூ ஃபேஸ் எனிதிங்? எனக்கு தெரியல எந்த மாதிரியான பேரியர்ஸ் இருந்துச்சுன்னு, பட் யூ வாண்ட் டு ஷேர் சம்திங் தட் யூ ரிமெம்பர்? பேரியர்ஸை விட யூஸ்வலாக என்னென்னா, ரேடியோவில் வந்து டெய்லி ஸ்கிரிப்டிங் நடக்கும். அது என்னவோ என்ன நினைக்கிறாங்கன்னா, என்டர்டெயின்மெண்ட் காமெடினா ஒன்லி மென் வில் நோ டு ஸ்கிரிப்ட், ஒன்லி தே நோ டு ரைட். அதனால நாங்கள் ஏதாவது ப்ரோமோ ஜிங்கிள், பிகாஸ் எவ்ரிடே வி சிட் ஃபார் ஐடியேஷன்ஸ், நாங்கள் அப்பப்போ ஏதாவது வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ என்னென்னா, வெறும்னே ஃபீமேல் ஆர்ஜிஸ்னால் வெறும் வாய்ஸ் ஓவர்ஸ் கொடுக்க, கடைசியில் வந்து கேளுங்க இந்த ஷோ கேளுங்க அப்படின்னு வெறும்னே அந்த வந்து டச் அப் பண்ணுறதுக்காக தான், அந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸாக தான் ஃபீமேல் வாய்ஸ் ஓவர்ஸை யூஸ் பண்ணுவாங்க, ஃபீமேல் ஆர்ஜிஸை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தி நெவர் திங்க் தட் ஈவன் ஐ
கேன் கான்ட்ரிபியூட், ஐ மீன் நாட் எவ்ரிபடி, பட் மோஸ்ட்லி இட் இஸ் பர்செப்ட் தட் அங்கே இருக்கிற மேல் ஆர்ஜேஸ் மோஸ்ட்டாக இன்னும் ஹியூமரஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஈஸியாக வந்து கான்டென்ட் வந்துடும், ஃபீமேல் ஆர்ஜேஸ்க்கு வராதுன்னு இது ஒரு பேசிக் திங் இருக்குது. எனக்கு என்னென்னா ஒரு கான்டென்ட் நம்ம பண்ணுறோம்னா எல்லாத்துலேயும் வந்து நம்ம ரைமிங்காக டைமிங்காக ஹியூமரஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் கேன் பி இமோஷனலி கனெக்டட், இட் கேன் பி ஜஸ்ட் entertaining in a very jovial way, it has to be just nice, it just has to connect with the people, that is more important. So அப்படி இருக்கும்போது அவங்க எவ்வளோ வாட்டி ரிஜெக்ட் பண்ணாலும் நான் அங்கே போய் உட்காருவேன், நான் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருப்பேன். என்று கேட்காம சில முறை வந்து அந்த காப்பிரைட்டரும் அவங்களே வந்து பேசிப்பாங்க. See, they are also not wantedly avoiding me, but they think that அவங்க வந்து they are already better because அவங்களுக்கு அந்த ஹியூமர் இருக்குன்னு they believe. They can't believe that a woman can be humorous. They can't believe that women can give a proper content and script. இல்லையா, நம்ம வந்துட்டு வெறுமனே வந்து அண்ட் ஃபீமேல் ஆர்ஜினால என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்துட்டு கான்டென்ட்டாக பேசணும்னு அவசியம் கிடையாது, அந்த வாய்ஸே போதும், காலர்ஸ் ஈஸியாக வந்துடுவாங்க, நீங்கள் ஸ்வீட்டாக பேசினாலே போதும், ஈஸியாக எல்லாரும் வந்து ஷோவை கேட்டுருவாங்க. அதாவது நம்மலாம் வந்து கண்டென்ட்டை யோசித்து கண்டென்ட்டை தேடி கண்டுபிடிச்சி ஒரு டாப்பிக்கை எடுத்து பேசுகிறது கிடையாது. ஃபீமேல்னால் ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது இல்லாமல் ஒரு வாட்டியும் அங்கே போய் உட்காந்து அவங்க எவ்வளோ வாட்டி இப்போ வரைக்குமே ஈவன் 17 years ஐ ஸ்டில் கோ, மொக்கையாக இருந்தால் கூட ஐ எம் ஓகே டு, அது நல்லா இல்லைனா கூட பரவாயில்ல, ஆனால் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப மட்டமாக இருந்தாலும் நான் நிறுத்த மாட்டேன். எதுக்கு நம்ம நிறுத்தணும்? 17 வருஷம் நான் இருந்துட்டேன்றதுனால எந்த கேவலமாக இருந்தால் கூட நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுங்கள் பரவாயில்ல, நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், நான் பண்ணிகிட்டே இருப்பேன்னா அந்த ஒரு விஷயம் வந்து வி ஹாவ் டு கீப் கிவிங். அண்ட் மெயினாக என்னென்னா அந்த இவங்க சொன்ன மாதிரி தான் ஷோஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மார்னிங் ஷோ ஒன்று இருக்கும். எனக்கு என்னென்னா இந்த ஒன்று நைட் ஷோ லவ் பற்றி பேசுறது, இல்லைனா 11 மணிக்கு மேலே லேடிஸ் ஷோ. அதுதான் ரேடியோ திறந்தாலே நம்ம வந்து 11 மணிக்கு மேலே என்ன இன்னைக்கு சமையல் பண்ணலாம், இன்னைக்கு ரெசிபி செக்மெண்ட், இந்த செக்மெண்ட். எவ்வளோ நாளைக்கு ஏன் லேடிஸ்க்கு வேறு பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லையா? இல்லை நம்ம வெறுமனே ரெசிபீஸ் பற்றி தான் டெய்லி நம்ம பேசணுமா? இதையே பேசி ஐ ஹவ் எக்ஸ்ப்ளோர்ட் எவ்ரி திங். டிவைன் ராகம்னு ஒரு ஷோ பண்ணி அதுக்கப்புறமா லேட் நைட் ஷோவில் ஐ திங்க் ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு டாக் வெரி போல்ட் டாபிக்ஸ் லைக் எல்ஜிபிடிலேருந்து ஆரம்பிச்சு, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லேருந்து ஆரம்பிச்சு, ஆர் இந்தியன் மென் செக்ஷுவலி ஃப்ரஸ்ட்ரேட்டட், இந்த மாதிரி டாபிக்ஸ்லேருந்து ஆரம்பித்து எவ்வளோ விஷயங்கள் கவர் பண்ணியாச்சு. அண்ட் யூனோ வாட், ஃபர்ஸ்ட் டைம் எவர் 11 மணிக்கு ரேடியோலே வந்து ஆண்களுக்கான ஒரு ஷோ மென்கள் மனதில் அப்படின்னு வி டிட் a show and I did a show on radio. அதாவது இது வரைக்கும் ரேடியோலாம் ஆண்களுக்குன்னு எங்கேயுமே ஆண்களுக்குன்னு தனியாக ஒரு ஷோ கிடையாது. ஸோ யாரெல்லாம் வந்து ரெசிபீஸ் அது இதுன்னு லேடிஸ் செக்மெண்ட்டாக இருந்ததோ கட் பண்ணால் அதே ஆண்கள் வந்து என் மனசில் இது இருக்குது அப்படின்னு ஓப்பன் அப் பண்ணாங்க. அண்ட் நிறைய பேர் கேட்டாங்க ஆண்கள் ஷோ எதுக்கு வந்து ஒரு பெண் பண்ணோம், ஏன்னா ஆண்கள்னால் அவங்களுக்குள்ள ஃபன், லேடிஸ்னால் லேடிஸ் தானே பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. கட் பண்ணால் இப்போ வந்துட்டு மென்கள் மனதில் ஒன்றை தவிர வேறு யாரும் பண்ண முடியாது, ஏன்னா நீ தான் மென்கள் மனசை கரெக்டாக புரிஞ்சுட்டு அந்த கான்டென்ட்டை வந்து எடுக்கிற. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். எப்போதும் ஒரு 10 பேர் நம்மளை வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க. பட் we have to believe in what we do and we just have to break a விட I think we have to just take that diversion and find that route. இப்படி போனால் வராதா, அந்த ரூட் நான் எடுத்து நான் அங்கே வருவேன் அப்படின்னு அந்த ஒரு டெஸ்டினி கரெக்டாக நம்ம பார்த்தாலே ரூட் தானாக வந்து அமைஞ்சிரும் அப்படின்றது. எக்ஸலண்ட். ஸோ நான் இவ்வளோ வருஷத்தில் பார்த்தது என்னென்னா, அந்த இனிஷியலாக சேரும் போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, ஆர்ஜி ஆகணும்னு வர கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக வருவாங்க. ஆனால் ஒரு 2-3 இயர்ஸ்லேயே அது என்னன்னு தெரியல. ஏன்னா ஆர்ஜிஸில் வந்து இம்மிடியேட் உங்களுக்கு பயங்கரமான ஃபேம்லாம் கிடைக்காது, டக்குன்னு வந்து அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வியூஸ் கிடைக்காது. அது கிடைக்காததுனால இவ்வளோ கண்டென்ட் யோசிக்கணுமா, டெய்லி கண்டென்ட் யோசிக்கணுமா, டெய்லி இவ்வளோ பண்ணணுமா, ஏதாவது கஷ்டமான வேலைலாம் வரும்போது இதை நீங்கள் பாய்ஸ் அனுப்பிச்சிருங்களேன். இன்னும் தி ஜாப் இஸ் ஃபார் போத். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து எதெல்லாம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கிளிட்ஸ் அண்ட் கிளாமர் அது மட்டும் என்ன அனுப்புங்க, கஷ்டமான விஷயங்களை வந்து பாய்ஸுக்கு அனுப்புங்க அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது இல்லை. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ். எனக்கு 17 வருஷம் இருந்தும் எனக்கு ரேடியோ போர் அடிக்கல. பட் ஸோ மெனி கேர்ள்ஸ் ஐ சி ஒரு 2 இயர்ஸில் வந்து அவ்வளோதான் போரு, ஏன்னா எனக்கு இதில் வந்து அட்டென்ஷன் கிடைக்க மாட்டேங்குது, ஃபேம் கிடைக்க மாட்டேங்குது, நெக்ஸ்ட்டு என்ன, அவ்வளோதான் இதில் என்ன, இது டெய்லி வந்து ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்கணும். காலர்ஸ் மொக்க போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு 4 பேர் ஒன்று கேட்டுச்சு. ஸோ அது ஆக்சுவலி வந்து இட்ஸ் சச் அ பிக் பவர். யூ நோ வாட், அந்த மைக்கில் வந்து டெய்லி பேசும்போது ஐ ஹாவ் த பவர் டு சேஞ்ச் சம்படிஸ் மைண்ட். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, சூசைட் டே அன்றைக்கி நான் ஒரு ஷோ பண்ணியிருந்தேன், ஓகேங்களா. அந்த சூசைட் டே அன்றைக்கி ஷோ பண்ணும்போது நைட்டு 9 மணிக்கு ஒரு அம்மா கால் பண்ணி அழுறாங்க. ஏன்னா அவங்க பையன் 1 வருஷம் முன்னாடி அந்த டைமில் சூசைட் பண்ணி இறந்துருக்கான்.
அவங்க இது வரைக்குமே வந்த சொந்தக்காரிலேருந்து யார்கிட்டையும் அழலை. ஏன்னா வந்த சொந்தக்காரங்க கூட அவங்க ஏதாவது வந்து இந்த அம்மா சொல்லி ஏதாவது பண்ணியிருப்பானோன்னு என்னை ஒரு சந்தேக பார்வையோடு பார்க்குற மாதிரி எனக்கு இருக்குது. அதனால அவங்க யார்கிட்டையும் என்னால் அழ முடியல. ஃபஸ்ட்டு டைம் இந்த 1 வருஷம் கழித்து உன்கிட்ட நான் கால் பண்ணி அழறேன் அப்படின்னு யாரோ தெரியாத நான் ஜஸ்ட்டு ரேடியோவில் பேசுகிறேன், என்னை கால் பண்ணி அழுகிறாங்க. நான் யார் அவங்களுக்கு நான் பார்த்தது கூட கிடையாது. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு பவரை எவ்வளோ ரைட்டாக நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஒருத்தங்க சொன்னாங்க, நான் ஒரு வாட்டி கதவை சாத்திக்கிட்டு ஏதோ பண்ணிக்கணும்னு நினச்சேன். அந்த டைமில் வந்து நீ வந்து ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு சோகமே நீ இல்லைன்னு ஒரு பாட்டு போட்ட. உடனே அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் கதவை தாப்பால் போட்டு வெளியில் வந்தேன். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த நம்ம லேடிஸ் நினச்சா அது எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணி எவ்வளோ பெரிய மேஜிக் நம்ம உருவாக்க முடியும். ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக வந்து ஃபேம், ஏன்னா எல்லாரும் இப்போ அதுதான் நினைக்கிறாங்க, ஃபாலோவர்ஸ் எவ்வளோமா, வியூஸ் எவ்வளோமா, ஃபேம் எவ்வளோமா, ஒரு 10 பேர் என்னை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்களா? அது மட்டும் இல்லை, அந்த ஜாபை நான் எதுக்கு சூஸ் பண்ணேன், அதில் கிடைக்கிற அந்த கனெக்ஷன், அது மூலிமா ஒருத்தருத்தங்க லைஃப்பில் என்னால் ஒரு மேஜிக் பண்ண முடியுதா? அதுதான் மீடியா. மீடியா ஹேஸ் டு ரைட்லி இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் என்டர்டெயின் பீப்புள். இட் இஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் கிளாமர் அண்ட் ஃபேம். அண்ட் மெயினாக இந்த மென் விமென்னு பேசும்போது ஃப்ளட் டைமில் இன்டர்நெட் ஒர்க் ஆகல, கரண்ட் இல்லை. இது 2 இயர்ஸ் முன்னாடி நான் சொல்கிறேன். யூஸ்வலாகவே ஃப்ளட் டைமில் மேல் ஆர்ஜேஸ் மட்டும் தங்கி ஷோ பண்ணுவாங்க. 2 இயர்ஸ் முன்னாடி ஐ லெஃப்ட் மை கிட், ஐ லெஃப்ட் மை ஓல்ட் பேரண்ட்ஸ். எங்கள் ஆஃபீஸ் கேப் வந்து பாதி தூரம் தான் வந்துச்சு. ஃபுல் தண்ணி. நான் என் வீட்டில் என்ன சாப்பாடு இருக்கோ பேக் பண்ணிட்டு ரோட்டில் முன்னாடி பார்த்தா தண்ணி, பின்னாடி பார்த்தா தண்ணி, ஒன்றுமே இல்லை. அங்கே இருக்கிற மிர்ச்சியோட வண்டி நடந்து போய் ஏறிட்டு ஆஃபீஸ் போய் போகிற வழியில் பிரியாணிலாம் அங்கே ஆஃபீஸில் யாராவது இருக்க போகிறாங்கன்னு வாங்கி ஆஃபீஸில் போய் ஷோ பண்ண ஆரம்பித்தேன். 48 hours I did show. I stayed there. I took each and every call. You know why? Because nobody could connect to another person. Landline தான் கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. ரேடியோவுக்கு கால் பண்ணுறாங்க. ஹாஸ்டலில் இருக்கிற கேர்ள்ஸ் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க. அவங்க யார்கிட்ட சாப்பாடு கேட்குறதுன்னு தெரில. ரேடியோவுக்கு கால் பண்ணி சொன்னாங்க. நான் அதை ரேடியோவில் சொல்கிறேன். ஒருத்தங்க சமைக்கிறேன்றாங்க, ஒருத்தர் அதை போய் டெலிவர் பண்ணுறேன்றாங்க. இந்த ஒரு 3 பேரை கனெக்ட் பண்ணிட்டு ஒரு 50 பேருக்கு சாப்பாடு கிடச்சிது. இன்னொரு காலேஜ் ஹாஸ்டலில் 500 கேர்ள்ஸு தண்ணி கேன் கூட இல்லாமல் இருக்குன்னாங்க. சூளைமேடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணோம். சூளைமேடு போலீஸ் உடனே வந்துட்டு அவங்களுக்கு அந்த காலேஜுக்கு போயிட்டு தண்ணிலேருந்து ஃபுட்லேருந்து எல்லாருக்கும் ஃபுட் சப்ளை பண்ணாங்க. அப்புறமா போலீஸே வந்து கால் பண்ணி இந்த அப்டேட் கொடுங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு சீரியஸ் வேலையை வெறும்னே வந்து ஆர்ஜே விஜே அப்படின்னு நம்ம பார்க்காம, இட்ஸ் நாட் அபவுட் இட்ஸ் நாட் அபவுட் கிளாமர் அலோன். இட் இஸ் அ சீரியஸ், ஆஸ் மேம் செட், இட் இஸ் அ வெரி வெரி சீரியஸ் திங். அண்ட் யூ கேன் டூ மேஜிக் இன் பீப்புள்ஸ் லைஃப் அண்ட் யூ கேன் டூ இட் ஸோ ஹாப்பிலி. நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு பொலிட்டிஷியன் ஆகி தான் வந்து மக்களை மாற்றணும்னு கிடையாது. நம்ம டே டு டே லைஃப்பில் ஒருத்தங்களை அழகாக சிரிக்க வச்சு, நீங்கள் இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா, வாங்க பேசலாம், நம்ம பாட்டு பாடலான்னு ஒரு ஷோ பண்ணி அந்த ஒரு டெய்லி ஒருத்தர் நம்ம கனெக்ட் பண்ணுறது வந்து அதுதான் நம்ம அதை வேலையாக பார்க்கணுமே தவிர, மீடியாவில் அந்த ஒரு பேஷன் இருந்தால் நீங்கள் வாங்க. அண்ட் உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாம் ப்ரெஷரும் இருக்கும், ஏன்னா விமன் ஃபாலோவர்ஸ் அதுன்னு. பட் உங்களுக்கு என்ன ஆகணும்? what do you want to do? don't get carried away. இப்படி ஒரு ஸ்லோ மோஷனில் ஒன்று போட்டால் 1000 பேர் லைக் பண்ணுவாங்க. நம்ம பேசி போடலாம், நம்ம கண்டென்ட் போடலாம். எதுக்காக நம்ம கனெக்ட், எனக்கு அது ஆக்சுவலி ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற இதில் வந்து ஆக்சுவலி விமென் கேன் டாக் வெல், but it's not only about looks and getting more views and all that இல்லையா? நம்ம வந்து அது ஒரு ரைட்டான விஷயமா நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா எனக்கும் அந்த ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்தது. இந்த சோஷியல் மீடியம் ப்ரெஷர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பட் எதுக்கு நம்ம வந்து ஒருத்தங்களை ஃபாலோ பண்ணுறோம், யாரை நம்ம ரோல் மாடலாக நம்ம எடுக்கிறோம்? இந்த மீடியாக்குள்ளே நான் போகிறேன்னா எதுக்காக நான் போகிறேன்? நான் ஃபேம்காக போகிறேன்னா, இல்லை நான் நிஜமாலே சமுதாயத்தில் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன்னா? வாட் இஸ் யுவர் கோல்? இஃப் யூ ஆர் கிளியர் இன் திஸ், please welcome and keep doing the work. You'll never get bored. But if it is only fame, you have your phone, you can get the fame. So be very clear in what you do, because fame இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும். நீங்க அந்த கிரியேட் பண்ற impact will always stay in people's life and people's mind. So அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஸ்ட்ராங்கா பண்ணாலே எல்லாருக்கும் போய் சேரும். So please have that passion. Thank you. Title sponsors are Naturals, co-sponsor TN Rice, Platinum sponsors Zebu, ICICI Prudential Mutual Fund. Supporting sponsors Dr. Aishwarya Nature Cure Center, Tiriya Silks, Shridi Selfie, Organic Partner Akshaya Kalpa Organic, Print Media Partners Aval Vigadan, Dinamalar Thoril, Industry Economist, Smart Display Partners The Future Wall, Gifting Partners Raji's Kitchen, Dana Foods Madurai, Aladipattiam.